பொங்கல் திருநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முத்தமிழ் முச்சங்கம், முக்கணி மூவேந்தர், முக்கொடி கொண்ட தமிழரின் தனிப்பெரும் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருநாள் 3 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. நானிலம் போற்றும் இந்த நன்னாளினை எழுச்சியோடு இந்த புத்தாண்டில் கொண்டாட எதிர்நோக்கியுள்ள உலக தமிழர் அனைவருக்கும் எனது அன்பான தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். சமூக சேவைக்காக சென்னையை சேர்ந்த ராமலிங்கம், கோவையைச் சேர்ந்த சொர்ணலதா, மதுரையைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கவர்னர் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சிட்லப்பாக்கம் ரைசிங் தொண்டு அறக்கட்டளைக்கும் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுகளை குடியரசு தினத்தன்று கவர்னர் ரவி வழங்க உள்ளார். 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு 3184 தமிழக போலீசார் மற்றும் சீருடை அலுவலர்கள், பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சிறப்பு பதக்க அணிவகுப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலினின் கையொப்பத்துடன் கூடிய பதக்க சுருள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக காளைகளை அடக்குபவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியையும் உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு துளியும் இல்லை என்பதை தெளிவாக காட்டிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக நீதி பேசும் தமிழகத்தில் இன்னும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படவில்லை என கவர்னர் ரவி கூறினார். தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கில் திமுக தகதகவென ஜொலிக்கும், டெபாசிட் வாங்க முடியாது என மற்ற கட்சிகள் ஓட்டம் பிடிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாரதிய ஜனதா புறக்கணித்தது தொடர்பான கேள்விக்கு திமுக நேர்மையான போர் வீரன் அல்ல என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். பாரதிய ஜனதாவின் போட்டியை ஏற்றுக்கொள்ளும் தகுதி திமுகவுக்கு இல்லை. போர்க்களத்தில் திமுக முதுகில் குத்துபவர்கள் என கூறினார். ஒரு குடும்பத்திற்கு 105 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்துவிட்டு தமிழக அரசு தம்மட்டம் அடிப்பதாக பிரேமலதா கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட இசட் வடிவ சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கடுமையான பருவநிலைகளை பொருட்படுத்தாமல் சுரங்கப்பாதை கட்டுமானத்திற்கு அயராது பணியாற்றிய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களை பாராட்டினார். காஷ்மீர் இப்போது ரயில் பாதைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சிப் பணிகளை கண்டு மக்கள் சந்தோஷப்படுகின்றனர் என மோடி தெரிவித்தார். பள்ளி, கல்லூரிகள் கட்டப்பட்டு வருகின்றன. இது புதிய ஜம்மு காஷ்மீர் என அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மக்களிடம் மிக விரைவில் தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் மக்கள் தங்கள் வாக்குகள் மூலம் தங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி சொன்னார் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்தார். கூறியபடி அவர் வார்த்தையை காப்பாற்றினார். 4 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட்டன என அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று துவங்கி பிப்ரவரி 26 வரை 45 நாட்கள் நடக்கவுள்ளது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய நிகழ்வாக மகா கும்பமேளா பார்க்கப்படுகிறது. இந்த மகா கும்பமேளா காலத்தில் 4 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும். இதனால் பிரயாக்ராஜில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கும்பமேளா இன்று துவங்கியது. யானைகள், குதிரைகள், ஒட்டகங்களில் துறவிகள் ஊர்வலம் வந்தனர். சந்தோஷமாக நடனமாடியபடி சென்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடந்தது. திருக்கார்த்திகை தீபமை நெற்றியில் வைக்கப்பட்ட ஆருத்ரா தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாத விநியோகம் செய்யும் வளாகத்தில் உள்ள 47ஆம் நம்பர் கவுண்டரில் யூபிஎஸ்ஸில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. லட்டு விநியோக கவுண்டரிலிருந்து கரும்புகை வெளிவருவதை பார்த்த பக்தர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பூக்கள் 8 டன் அளவிற்கு வந்தது. மல்லிகைப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ ரூபாய் 2000க்கும் விற்பனையானது.
மாட்டுப் பொங்கல் அன்று இன்னும் விலை உயரலாம் என வியாபாரிகள் தெரிவித்தனர். ஈவேராவின் சர்ச்சை பேச்சுக்கள் ஈவேரா தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்பது குறித்து விவாதம் செய்ய ஏதுவாக உள்ளது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். இதன் மூலமாக ஈவேரா என்ன செய்தார் என்பது தெரியவரும் என அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் தவறான பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடி வருகிறார்கள் என்று அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டினார். எதையும் செய்யவில்லை என்று திமுக மாநில அமைப்பாளர் பேசுவது தவறு, சுட்டிக்காட்டி பேச வேண்டும் என்றும் சொன்னார். தனியார் ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்டு உள்கட்சி பிரச்சனையில் மட்டுமே பாஜக அமைச்சர்கள் கவனம் செலுத்துவதாக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அமைச்சர்கள் மாநில வளர்ச்சியின் மீது கவனம் செலுத்தவில்லை என்றும் விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு பொள்ளாச்சி விவகாரத்தை கூறி குறை சொல்லி திசை திருப்பும் அரசாக உள்ளது என முன்னாள் MP சரத்குமார் தெரிவித்தார். குறைகளை தீர்ப்பவராக இல்லாமல் குறை கூறுபவராக இருக்கிறார்கள் என அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த வருடம் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் 60% பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி தெரிவித்தார். இன்றைய நிலவரப்படி காஷ்மீர் பள்ளத்தாக்குகள் மற்றும் ஜம்முவில் எஞ்சியுள்ள பயங்கரவாதிகளிலும் 80% பேர் பாகிஸ்தான் நாட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என நம்புகிறோம் என அவர் கூறினார். ராஜபாளையத்தைச் சேர்ந்த தம்பதி கும்பகோணம் ரயிலில் தவறவிட்ட 33 கிராம் தங்கச் சங்கிலியை பாபநாசத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் குமார் மீட்டார். அதிரடியாக செயல்பட்டு ரயிலில் தவறவிடப்பட்ட தங்க சங்கிலியை மீட்ட ரயில்வே போலீசாருக்கு பாராட்டுகள் குவிகிறது. சபரிமலையில் நாளை நடைபெறும் மகரஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணியிலிருந்து நிலக்கல்லிலிருந்து போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. 12 மணிக்கு மேல் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு பக்தர்கள் அனுமதி இல்லை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகிற 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். டிரம்பின் அழைப்பை ஏற்று பதவியேற்பு விழாவில் நம் நாட்டின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இதை மத்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள சிட்கோ பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு 16 பேர் டெம்போவில் சென்றனர். திடீரென டெம்போ இரும்பு கம்பிகள் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் 8 பேர் பலியானார்கள். மேலும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பொத்தக்காலன் விளையில் திருக்கல்யாண மாதா திருத்தலம் உள்ளது. இங்கு 14ஆம் தேதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்காக இன்று நிச்சயதார்த்த விழா நடந்தது. திரளான பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை எடுத்து தேரோட்ட வீதிகளில் பவனியாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து நடந்த திருப்பலியில் திருக்கல்யாண மாதாவுக்கு நிச்சயதார்த்த அறிக்கை வாசிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜ பெருமான் கூடியிருந்த பக்தர்கள் மேல் நெல் மணிகளை மழைபோல் தூவி ஆசிர்வதித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனுரையாகிய கல்யாண பசுபதீஸ்வரா கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவினை முன்னிட்டு இன்று மட்டையடி திருவிழா நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயில் சிவாச்சாரியாரிடம் மட்டையடி பெற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கருப்பலீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பு பூஜை விமரிசையாக நடந்தது. சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவையொட்டி தியாகராஜ சுவாமி பாத தரிசனம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று இரவு தியாகராஜ சுவாமிக்கு திருவாதிரை மகா அபிஷேகம் நடந்தது. நடராஜர் சிவகாமி அம்மனுடன் வீதி உலா வந்து சபாபதி மண்டபத்தில் எழுந்தருளினார்.
புதுச்சேரியில் அருட்சித்தர் நாராயண சுவாமிகளின் 120வது ஆண்டு குரு பூஜையையொட்டி ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வெள்ளை சாற்றுப்படி அலங்காரத்தில் திருவீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பூக்கார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரநாதர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் விமரிசையாக நடந்தது. இதேபோன்ற காசி விஸ்வநாதர் கோவிலிலும் 80 வகை வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் நடந்தது. எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் கருணாநிதியின் 97ஆம் பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசால் வெளியிடப்பட்ட கனவு இல்லம் திட்டத்தின் நீட்சியாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். புதுச்சேரி ஏனாம் பகுதியில் உள்ள மெஜட்டி சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வர் என்பவரின் மகள் ஹரிண்யா தலப்பொங்கல் கொண்டாட அம்மா வீட்டிற்கு வந்துள்ளார். மாமியார் வீட்டிற்கு வருகை தந்த புதுமண தம்பதி சாஹேத் ஹரிண்யா தம்பதிக்கு இனிப்பு, காரம், வெஜிடேரியன், நான்வெஜ் உள்ளிட்ட 470 உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னமாக பானை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. இதனை திருச்சி மணப்பாறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரூர் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பழவேற்காட்டில் மீன்பிடிக்க சென்ற வைரவன் குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் செல்வம், மோகன் ஆகியோர் கடலில் மீன்பிடித்து விட்டு கரை திரும்பும்போது முகத்வாரம் பகுதியில் படகு கவிழ்ந்தது. 2 பேரும் நீரில் மூழ்கி பலியாயினர். திருச்சி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் இணைந்து இன்று பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு மாட்டுவண்டி ஓட்டி வந்து உரியடித்து அசத்தினார். கயிறு இழுக்கும் போட்டியிலும் பங்கேற்றார். அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா படகு சேவையில் நிர்ணயிக்கப்பட்ட பயணிகளை மட்டும் ஏற்றுச் செல்ல வேண்டும், கூடுதலாக ஆட்களை ஏற்றக்கூடாது என தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தெரிவித்தார். மீன்பிடி படகில் சுற்றுலா சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் 2வது மலைப்பாதையில் அரசு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி சாலையில் குறுக்கே நின்றது. இதன் காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் புதிய தெருவிளக்கு மின்கம்பம் அமைக்க லஞ்சம் வாங்கிய மின்வாரிய போர்மேன் சிவபிரகாசத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மறைந்திருந்து கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு பிரெண்ட்ஸ் ஃபுட்பால் அகாடமி சார்பில் 19ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி நடந்தது. இப்போட்டியில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு கால்பந்து அணிகள் கலந்து கொண்டன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கஞ்சா, குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை, கள்ள சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை குறித்து வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் வாட்ஸ்அப் எண் 8903999035 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கும்படி குறிப்பிட்டுள்ளனர். கோவை கணபதி அடுத்த உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவி, ஆபிதா தம்பதி பீஃப் உணவுக் கடை நடத்தி வருகின்றனர். கடை நடத்தக்கூடாது என கூறிய பாஜ நிர்வாகி சுப்பிரமணி மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். சுப்பிரமணியை கைது செய்ய கோரி ஆதித்தமிழர் கட்சியினர் கோவை மாவட்ட பாஜ அலுவலகம் மீது மாட்டுக்கறி வீசும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் சுக்கம்பட்டி பகுதியில் திமுக நிர்வாகி முருகன் 4 இடங்களில் சந்துக்கடை வைத்து 24 மணி நேரமும் மதுபான விற்பனை செய்து வருகிறார். தட்டி கேட்டால் பொதுமக்களை மிரட்டுகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல் முறையாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இசைக்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடந்தது. சிவனுக்கும் உற்சவமூர்த்தியான நடராஜருக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கருங்கலை அடுத்த தொலையாவட்டம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் மற்றும் உலக இளைஞர்கள் தின விழாவை முன்னிட்டு சிலம்பத்தில் புதிய சாதனை படைக்கும் முயற்சி நடந்தது. சிலம்பத்தை 2.25 மணி நேரம் தொடர்ச்சியாக சுற்றினர். 6 முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கேற்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி தரிசனத்துக்காக 10 இடங்களை தேவசம் போர்டு ஒதுக்கியுள்ளது. சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் சன்னிதான சுற்றுப்பகுதியிலிருந்து ஜோதி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகரஜோதி தரிசனத்தை முன்னிட்டு சபரிமலையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் குண்டூர், திருவளச்சிப்பட்டி, ஐயம்பட்டி, ஐயன்புதூர், பர்மா காலனி உள்ளிட்ட 11 ஊராட்சிகளை மாநகராட்சியாக மாற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் குண்டூர் அருகே திருச்சி புதுக்கோட்டை சாலையில் பதாகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகள், போலீசார் அவர்களை சமரசம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் மதுபான கூடங்களை அடைக்க கோரி முஸ்லிம் அமைப்பினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையை நடத்தியும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேனி திண்டுக்கல் சாலையில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் காலனி தொழிற்சாலையில் 2 ஆண்டு காலமாக வழங்கப்படாமல் உள்ள போனஸ் மற்றும் ஊதியத்தை வழங்கக் கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகை, தொடர் விடுமுறை மற்றும் சபரிமலை மகர விளக்கு சீசன் ஆகியவற்றை முன்னிட்டு கோவை கேரளாவை இணைக்கும் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மரப்பாலம் சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கவுன்சிலராக இருந்து மக்கள் பணியில் பணியாற்றினால் ஜனாதிபதியாக கூட ஆகலாம். மக்களிடம் நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் கவுன்சிலர்கள்தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் 8 இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வால்பாறை பகுதியில் புதிதாக கொண்டுவரப்பட்ட சுற்றுச்சூழல் வரைவு மசோதாவை எதிர்த்து மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பேரூராட்சி பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம் நடுவலூர் பகுதியில் உள்ள தனது தோட்டத்தில் ஆடு, மாடுகள் வளர்த்து வருகிறார். நள்ளிரவில் அங்கு வந்த நாய்கள் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 ஆடுகளை கடித்து கொன்றது. நாய்களை பிடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்துக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோவை புதூர் அருகே உள்ள குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மயானத்தை பூட்டி சாவியை ஒப்படைக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகள் கோரினர். இதை கண்டித்து சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். தஞ்சையில் தைத்திருநாள் தமிழர் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பொங்கல் சீர் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 500 ரூபாய் ரொக்கம், 1000 ரூபாய் மதிப்பிலான புத்தாடை, கரும்பு, பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டு அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் 2 காரிலும் பயணம் செய்த 6 பேர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அதில் 4 பேர் இறந்தனர். 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து காந்திபுரத்துக்கு மாநகர சொகுசு பஸ் ஒன்று வந்தது. அந்த பஸ்ஸின் தானியங்கி கதவு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திறக்கவில்லை. இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் போகியை ஒட்டி அதிகாலை முதலே மக்கள் ஒன்று கூடி வீட்டின் முன்பும் வீதியின் முனையிலும் பழைய பொருட்களை எரித்தனர். இதேபோல் விழுப்புரத்தில் போகி பண்டிகையை மக்கள் ஆர்வத்துடன் பழைய பொருட்களை கொளுத்தி கொண்டாடினர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவெண்பாவை பாடல்களை பாடி கோபுர தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவரது வீட்டில் பொங்கல் கொண்டாடினார். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரைச் சேர்ந்த 8 மீனவர்கள், வட இந்தியாவைச் சேர்ந்த 7 மீனவர்கள் என 15 பேர் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது டிகோ கார்ஷியா தீவின் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக அந்த தீவின் கடல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். மீனவர்களை மீட்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் திமுக எம்எல்ஏ நீலமேகம் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகளிர் அணியினர் மண்பானையில் பொங்கல் வைத்து நாட்டுப்புற பாடல்களை பாடியும், கும்மி அடித்தும், குழவை சத்தம் இட்டும் பொங்கல் விழாவினை உற்சாகமாக கொண்டாடினார்கள். விழாவில் எம்எல்ஏ நீலமேகம், மேயர் ராமநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர், காட்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மார்கழி மாதம் கடைசி நாளான இன்று 11 மணி வரையில் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது. மேலும் போகி பண்டிகையால் மக்கள் பழைய துணிகள், பாய்கள், தேவையற்ற பொருட்களை தீயிலிட்டு கொளுத்தினார்கள். இதனால் காற்று மாசு ஏற்பட்டது. சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. ஒரு இடைத்தேர்தலிலே நிற்பதற்கு பயப்படுபவர்கள் பொது தேர்தலில் ஓடி ஒளிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் வருவார்கள் என புதுக்கோட்டை எம்பி அப்துல்லா தெரிவித்தார். தேர்தலில் நிற்பதற்கே பயப்படுபவர்களுக்கு பொது தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிக்காமல் இருப்பது நல்லது என அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்திருந்தது. நேற்று 1 கிலோ 1700 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகைப்பூ இன்று 1 கிலோ 3100 ரூபாய் வரை ஏலம் போனது. 1300 ரூபாய்க்கு ஏலம் போன கனகாம்பரம் பூ இன்று 2200 ரூபாய் வரை ஏலம் போனது. பூக்களின் தேவை அதிகரிப்பாலும், பனியின் தாக்கத்தால் பூக்களின் வரத்து குறைவாக உள்ளதாலும் விலை உயர்ந்து காணப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சள் ஆறு அணைக்கு கீழ் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்கள் உள்ளது. நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகள் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் இடுபொருட்கள் கொண்டு செல்லவும், விளைந்த விளைபொருட்களை கொண்டு செல்வதிலும் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர கோரிக்கை விடுக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை ஆட்டுச் சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் நல்ல விலைக்கு விற்பனையானது. 25 கிலோ எடை கொண்ட ஆடு 15,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மொத்தத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்ட திமுக அலுவலகத்தில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாக அமைச்சருமான நேரு கலந்து கொண்டார். தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், செண்டை மேளம், தாரை, தப்பட்டை என மேளதாளங்களுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தருமபுரி நகர பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிரபல துணிக்கடையில் கடந்த 3ஆம் தேதி இரவு மேற்கூரையை உடைத்து மர்ம நபர் பணத்தை கொள்ளையடித்து சென்றார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 6.90 லட்சம் பணத்தை மீட்டனர். கோவை சின்னவேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் நல்லம்பாளையம் பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றார். அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த போலீஸ்காரர் ஜெயபிரகாஷ் மோகன்ராஜை பார்த்ததும் பைக்கை நிறுத்தினார். மோகன்ராஜ் கன்னத்தில் அறைந்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் ஆன்லைன் வாயிலாக சைபர் குற்றவாளிகள் 1673 கோடியே 85 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக மாநில சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 4 பேரின் 2 வீலர்கள் கடந்த மாதம் திருடு போயின. 2 வீலர்கள் திருட்டில் ஈடுபட்ட வினோத்குமார், சிதம்பரம், ஐயப்பன், விக்னேஷ், விமல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 2 வீலர்கள், ஒரு சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவின் ஸ்ரீ விஜயபுரத்தில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட 36,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் போலீசார் அதிகமான போதைப் பொருளை அழிக்க தொடங்கினர். அதிக அளவு காரணமாக எரிக்கப்பட்டது என விஜயபுரம் டிஜிபி ஹர்கோபிந்தர் சிங் தலிவால் தெரிவித்தார். வாலு, ஸ்கெட்ச், சங்கத்தமிழன் போன்ற படங்களை இயக்கியவர் விஜய் சந்தர். இவர் படம் இயக்கி 5 ஆண்டுகளை கடந்துவிட்டது. தற்போது விஜய் சந்தர் அடுத்த படத்திற்காக மலையாள சினிமாவில் மூத்த நடிகரான மோகன்லாலிடம் கதை கூறியுள்ளார். மோகன்லாலுக்கும் கதை பிடித்து போனதால் அடுத்தடுத்த பணிகள் நடக்கின்றன. சில தினங்களுக்கு முன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பயங்கர காட்டுத்தீ பரவியது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக இந்தி நடிகை பிரீத்தி ஜிந்தா தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், நாங்கள் இருந்த பகுதிக்கு அருகில் காட்டுத்தீ மளமளவென பரவியது. உயிருடன் இருப்பேனா என்ற அச்சம் தோன்றியது. இந்த நிகழ்வால் மனம் நொறுங்கி போனேன். இப்போது நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி என்றார்.
அஜித்தின் பில்லா, ஆரம்பம் போன்ற படங்களை இயக்கியவர் விஷ்ணுவர்தன். இவர் இயக்கியுள்ள நேசிப்பாயா படம் நாளை வெளியாகிறது. இவர் அளித்த பேட்டியில், ரஜினியின் பில்லா படம் வெளியான காலகட்டத்தில் சரியாக ஓடவில்லை. இந்த படத்தையா நாம் ரீமேக் செய்ய போகிறோம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த படத்தில் எனக்கு பிடித்தது, அந்த காலத்திலேயே அதில் ஒரு டார்க்கான கேரக்டரை வடிவமைத்திருப்பார்கள். எனவே அது ஒரு சிறந்த ஐடியா என்று எனக்கு தோன்றியது என்று கூறியிருந்தார். இதற்கு ரஜினி ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வலைதளத்தில் அவருக்கு எதிராக விமர்சித்து பதிவிட்டனர். மேலும் பில்லா படம் வெற்றி என்பதற்காக ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளனர். ஜெயம் ரவி நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை படம் நாளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது. அடுத்த டாடா பட இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கத்தில் நடிக்கிறார். இது பற்றி ரவி கூறுகையில், இது என்னுடைய 34வது படம். அரசியல் சார்ந்த கதையில் உருவாக்குறது. வெகுஜன மக்களை கவரக்கூடிய படமாக இருக்கும் என்றார் ஜெயம் ரவி. வீர தீர சூரன் படத்திற்கு பின் மடோனா அஸ்வின் இயக்கும் படத்தில் நாயகனாக விக்ரம் நடிக்கிறார். இதில் நாயகியாக நடிக்க சாய் பல்லவியை கேட்டனர். ஆனால் அவர் வேறு படங்களில் பிஸியாக இருப்பதால் மறுத்துவிட்டார். தற்போது பிரியங்கா மோகன், ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் நடிக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதில் ஸ்ரீநிதி ஏற்கனவே விக்ரமுடன் கோப்ரா படத்தில் நடித்துள்ளார். விரைவில் இதன் படப்பிடிப்பு துவங்குகிறது. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவ்வப்போது படங்கள், வெப் தொடர்களையும் தயாரிக்கிறார். அந்த வகையில் தனது 16வது தயாரிப்பாக பெருசு எனும் படத்தை தயாரிப்பதாக அறிவித்துள்ளார். முதியவரின் இறுதி சடங்கை மையமாக வைத்து முழுநீள காமெடி படமாக உருவாக்கியுள்ள இப்படத்தில் வைபவ், அவரது சகோதரர் சுனில் ஆகியோர் நடித்துள்ளனர். இளங்கோராம் என்பவர் இயக்கியுள்ளார். வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை 2 படம் கடந்த மாதம் வெளியானது. இப்படம் வெளியாகி 25 நாட்கள் ஆன நிலையில் இப்படத்தை தயாரித்த அரசு என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இப்படத்திற்கு கிடைத்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் தாங்கள் தயாரிக்கும் 2 புதிய படங்களையும் அறிவித்துள்ளனர். இவற்றில் ஒரு படம் தனுஷ் நடிக்க வெற்றிமாறன் இயக்குகிறார். ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் ஆகிய படங்கள் வந்தன. மற்றொரு படத்தில் சூரி நாயகனாக நடிக்க மதிமாறன் புகழேந்தி இயக்குகிறார்.